வணக்கம் நண்பா, இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல். நீ பாருங்கள், 27/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் எல்லாம் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புக் பண்ணுறதுக்கும் டீட்டெயில் எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், 26/3/2024க்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 015. இந்த 015க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் 4 நம்பரில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தது தான். 3, 6, 0லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. நான் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன். 0 வந்துருச்சு. ஆனால் 0 பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சுன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5 இது வந்து உள்ளே வந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 0 மாதிரி வந்துருச்சு. நம்ம எப்போதும் சொல்கிறது தான், சேமஸ் இதே போர்டில் இதே நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சேமஸ் இதே நம்பருக்கு இதே போர்டில் பவர் நம்பர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 0 பவர் 5 வந்து போர்டில் வந்து மாறி வந்துருச்சுன்பா. மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆனால் 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துருச்சு. நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. 015 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 05 அப்படின்னு நம்ம ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கணும்பா. நம்மளுக்கு இந்த 05 அப்படின்றத ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஏசி வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5-0 பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம வந்து 0 வந்து சி போர்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5ஆம் நம்பரையும் சி போர்டில் 0வையும் கொடுத்துருந்தோம். இதை வந்து நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி 2 போர்டு அப்படியே வந்து பாஸ் ஆகிருக்கும். 1ஆம் நம்பர் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். இதில் 1ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இது மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று 1-5-9 அப்படின்ற ரிசல்ட் வந்ததில்ல. அதனால் பார்த்திங்கன்னா 1-5 சேர்ந்து வராது அப்படின்றதுனால நான் வந்து சேர்த்து கொடுக்காம விட்டேன். 1-5 சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் இன்றைக்கி வெற்றி எடுத்துருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 3-6-0. இந்த 3-6-0க்கு பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு சூப்பராகவே வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. நம்ம வந்து 3 நம்பர் எது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனால தான் கொடுத்தோம். நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுத்தது. அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துருச்சுன்பா. 0 வந்து பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நான் வந்து எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தேன். நம்ம எப்போதும் சொல்கிறது தான், நம்ம வந்து பெண்டிங்கில் இருக்குது 3ஆம் நம்பர். அதாவது நம்ம கேசிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக படுறப்போ நம்ம எதிர்பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா வராது. அதனால தான் நான் அந்த 3 நம்பரையுமே கொடுத்தது. கண்டிப்பாக நம்மளுக்கு 0 வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். 0 வந்து உள்ளே வந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இன்றைக்கி 015 அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க வேண்டியது. நேற்று வந்து 0-1-5-9 அப்படின்ற ரிசல்ட் வந்ததுனால 1-5-9 அப்படின்ற ரிசல்ட் வந்ததுனால 1-5 சேர்ந்து வராது அப்படின்றதுனால நம்ம வந்து 5-0 மட்டும் நம்ம சேர்த்து கொடுத்துருந்தோம். இந்த 1-0-5 அப்படின்றது வந்து நம்ம சேர்ந்து வரக்கூடிய பாக்ஸ் தான். நேற்று கெஸிங்கில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேற்று பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி நேற்று இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா நேற்று பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1-0-5 அப்படின்றது வந்து சேர்ந்து வரக்கூடிய பாக்ஸு தான் அது கொடுத்துருக்கேன். நேற்று நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருந்தோம். இந்த 1-5 நம்மளுக்கு இன்றைக்கி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம்பா. சூப்பராகவே இன்றைக்கும் 1-0-5 அப்படின்றத வந்து நம்ம பாக்ஸ் சேர்த்து கொடுத்துருப்போம். 2 நம்பரும் சேர்ந்து வராது, ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்றதுனால நான் வந்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா 5-0 வந்து சேர்த்து கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கோம்பா. 1-0-5 அப்படின்றது வந்து சேர்ந்து வரக்கூடியது தான். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹால் போர்டில் ஒரு நம்பர் சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஏபிபிசி ஏசியில் ஒரு செட்டு வந்து வின்னிங் எடுத்திருக்கோம். போர்டு வைஸாக தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்பா. சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு வந்து எப்போவும் வெற்றி கிடச்சிட்டு வந்தது தொடர்ந்து இன்றைக்கி போர்டு வைஸாக மாறிடுச்சு. அதனால் மிஸ் ஆயிடுச்சு. பவரில் மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வெற்றி எடுத்துருக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கம்மியாக கிடைக்கும் போது வெற்றி கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 4 நம்பர் கிடைச்சதில் தான் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்து ட்ரா நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் ட்ரா நம்பர்லேருந்தும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் 0, 0க்கு பவர் 5 ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் சூப்பராகவே வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 742 இதுலேருந்து இந்த ட்ரையல் நம்பரும் கனெக்ட் ஆகலை. நம்ம எப்போதும் சொல்லிட்டு வர்றது தான், ஒரு 6-7 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டுருக்குது. ஓகேங்களா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக தான் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மெயினாக வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் வந்து கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஐபிபிசிஎஸ்சியில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் ஒரு செட்டு ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் வந்து 2 செட் ஒரே ஒரு செட்டில் ஒரே ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு. இல்லைனா இன்றைக்கி ஒரு பாக்ஸு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம். அதுவும் 2 நம்பர் ரிட்டர்ன் வந்ததுனால அது வந்து மிஸ் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாம் அதில் தான் பண்ணுறேன். புக் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன் டீட்டெயில் ஃபுல்லாக. வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27/3/2024 கேரளா லாட்டரிக்கான கெஸிங் பாருங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது எப்போதும் போது 3 மணிக்கு ரிசல்ட் வராது, 2 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, 2 மணி ரிசல்ட். இது 3 மணிக்கு ரிசல்ட் கிடையாது, 2 மணி ரிசல்ட். நாளைக்கு பம்பர்ன்றதுனால 2 மணி ரிசல்ட்டு. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 096. ட்ரா நம்பர்லேருந்தும் உங்கள் கெஸிங் எடுக்கலாம். உங்கள் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் எடுத்தும் உங்கள் கெஸிங் எடுக்கலாம். ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 365143. 2வது ட்ரையல் நம்பர் பாருங்கள் 758 722. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான 4 நம்பருக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் 2794, பி போட பொறுத்த வரைக்கும் 1650, சி போட பொறுத்த வரைக்கும் 5049. ஏபிசியில் எனக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் 4, பி போட பொறுத்த வரைக்கும் 1, சி போட பொறுத்த வரைக்கும் 08. நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் 4, 4க்கு பவர் 9 ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கணக்காது. 4, 4க்கு பவர் 9. ஏன்னா நம்ம பவரில் எதுக்கு சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னோம்னா இந்த 3 நம்பரும் ஸ்ட்ராங்கு. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும். அப்படி இல்லாட்டி இந்த நம்பருக்கு அப்படியே பவர் நம்பரு மிஸ் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருந்தோம், 0க்கு பவர் 5 அது வந்து இருந்ததில்ல. அது மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு பவரில் எதுக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். 4, 4க்கு பவர் 9 பார்த்தீங்கன்னா ஏசியில் கணக்காகுது. உங்களுக்கு எந்த போர்டில் ஸ்ட்ராங்காக படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1, 1க்கு பவர் 6 பி போர்டிலே கணக்காகுது. அதனால் பி போர்டில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5 ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசியில் கணக்காது. பிசியில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு கெஸிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக படுறதுனால நம்மளுக்கு இந்த கெஸிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. 8ஆம் நம்பர் ஒரே ஒரு கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக படுற கெஸிங்கில் கிடச்சிருக்கு. அதனால் சி போர்டு கணக்கு தான் அது. அதனால் சி போர்டில் கொடுத்துருக்கேன். 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 180848240717. நாளைக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்தால் வரதுக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்குது. அதனால் டபுள்ஸில் வந்தால் 440011889977 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 408 465 294 816 858 85258 719. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 408 816. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 410. இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரணும். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தான் 3600 ஒரு நம்பர் வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 410 நாளைக்கு ஒரு நம்பர் வரணும். அதாவது இந்த கிராஸ் 410 ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் எல்லாம் அதில் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம பார்த்திங்கன்னா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5 பிசியில் கணக்காது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். 0க்கு பவர் 5 9க்கு பவர் 4 ஏசியில் கணக்காது. 9க்கு பவர் 4 6க்கு பவர் 1 பார்த்திங்கன்னா பி போர்டில் கணக்காது. ஓகேங்களா, ட்ரா நம்பர்லேருந்து எல்லா நம்பருமே கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரா நம்பர்லேருந்து கேசிங் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கேசிங் எடுத்துங்க போர்டு வைஸாக.
2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா 7 பவர் 2 ரெண்டுமே பார்த்திங்கன்னா பவரில் தான் கிடச்சிருக்கு. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கணக்காகுது. அதனால் பார்த்திங்கன்னா 7 2 இது பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த 7 2ல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 7ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.